வெல்கம் டு தமிழ் ஃபுட் மசாலா. இன்னைக்கு நம்ம வீடியோவில் இன்ஸ்டண்ட்டாக எப்படி புளியோதரை செய்யறதுன்னு பார்க்கலாம். அதாவது நான் வந்து MTR புளியோகரை பவுடர் வாங்கிட்டு வந்து வச்சிருக்கேன். இந்த பவுடரை யூஸ் பண்ணி நம்ம எப்படி புளியோதரை செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு 3 வரமிளகாய் எடுத்திருக்கேன், 1/2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன், கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்திருக்கேன். ஸ்டவ் பற்ற வச்சுட்டு கடாய் நல்லா சூடேறினதும் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடேறினதும் கடுகு கொஞ்சமாக லைட்டாக போட்டுக்கிறேன். கடுகு பொரிஞ்சதும் எடுத்து வச்சிருக்கிற உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். எடுத்து வச்ச 3 வரமிளகாவை நான் 2 கிள்ளி வச்சிருக்கேன், அதையும் போட்டுடுறேன். உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பும் பொன்னிறமாக வறுந்துடுச்சு. இப்போ கருவேப்பிலை போட்டு நம்ம நல்லா வதக்கிடலாம். நான் MTR புளியோதரை பவுடர் இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 5 ஸ்பூன் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதுலேயே வேர்க்கடலாம் போட்டிருக்கிறதுனால நான் வேர்க்கடலை ஆட் பண்ணலை. வேர்க்கடலை நிறைய சாப்பிட்றவங்க நீங்கள் எக்ஸ்ட்ரா வேர்க்கடலை போட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டவ் வந்து கம்மியிலே வச்சுட்டு அப்படியே எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 1 நிமிஷம் நீங்கள் ஃப்ரை பண்ணால் போதும். உப்பு வந்து தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். இந்த MTR புளியோதரை பவுடர்லேயே உப்பும் இருக்கும். நம்ம தேவையான அளவுக்கு கரெக்டாக பார்த்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. பத்தலைனா கூட அப்புறம் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சாதம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நம்ம 5 நிமிஷத்தில் நம்ம புளியோதரை ரெடி பண்ணிடலாம். ரொம்ப ஈஸி. இன்னொரு வீடியோவில் நம்ம வீட்லேயே எப்படி புளியோதரை பவுடர் ரெடி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். இன்ஸ்டண்ட்டாக அவசரமாக நம்ம சமைக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது நம்ம இந்த பவுடர் வாங்கிட்டு வந்து செஞ்சுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் போதும் நம்ம புளியோதரை ரெடி பண்ணுறதுக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு சாதத்தோடு அந்த மசாலா எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் இப்போ புளியோதரை ரெடி பண்ணுறேன். 4லேருந்து 5 ஸ்பூன் போட்டால் போதும், 2 பேர் தாராளமாக சாப்பிடலாம். சாதம் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிறேன். ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். பாருங்கள், ரொம்ப சூப்பராக நல்லா கலர்ஃபுல்லாக வந்திருக்கு புளியோதரை. உப்பு காரம் எல்லாம் நல்லா கரெக்டாக இருக்குது. நான் இப்போ செஞ்சுருக்கிறது 2 பேர் நல்லா தாராளமாக சாப்பிடலாம், அந்த அளவுக்கு செஞ்சுருக்கேன். 5 நிமிஷம் போதும் நம்ம இந்த புளியோதரை பவுடரை யூஸ் பண்ணி நம்ம புளியோதரை செஞ்சிடலாம். இந்த புளி சாதத்தோடு சேர்த்து நீங்கள் தேங்காய் சட்னி, உருளைக்கிழங்கு சிப்ஸ், அப்பளம் இதெல்லாம் நீங்கள் வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாகவும் நல்ல காம்பினேஷன் சூப்பராகவும் இருக்கும். முக்கியமாக உருளைக்கிழங்கு பொரியல் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் புளி சாதத்துக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும் உங்கள் வீட்டில். ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக 5 நிமிஷத்தில் செய்யக்கூடிய ரெசிபி தான் இது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபிஸ் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா இந்த சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.